லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராமையும் மதுமிதாவையும் காணோம். என்னது? உத்தரமா? என்ன சொல்றீங்க? இது இன்னும் மகாவுக்கு தெரியாது. சொன்னா என்ன ஆகுமோ தெரியல. என்ன பண்ற? அக்காவுக்கு கால் பண்ணி பாக்குறேன். கால் பண்றது வேஸ்ட். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். 2 பேர் மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை ஓடி போயிருப்பாங்களோ? அக்கா பார்த்து பேசுங்க. நல்லா இல்ல. அம்மா என்னடி இது? ஏன்டி இப்படி எல்லாம் நடக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இவ வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. இதுக்குதான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? கேட்டியா? என்னங்க மது இப்படி பண்ணுவாங்க? 2வது முறையா இவன் என்ன அவமானப்படுத்திட்டா. என் மானத்தை வாங்கிட்டா. எப்பா சும்மா பேசாதே அப்பா. அக்காவை பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்க. நீங்க மகாலட்சுமியோட வளர்ப்பு தானே ராம. அவங்க எப்படிங்க இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணுவாங்க? யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். நானே தேடி கண்டுபிடிச்சு நான் என் அக்காவை கூட்டிட்டு வரேன். பாவி மகன் எங்க போனான்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? சார், அழாம பாத்துக்கங்க. வெளியே வந்து அழுதாங்கன்னா கெஸ்ட் எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க. ரிசப்ஷனுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. வெயிட் பண்ண பாத்துக்கங்க. வாங்க போலாம். அழுது என்ன பிரயோஜனம்? வாய பொத்து. இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ராமும் மதுவும் ஒன்னா போனாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 2 பேரும் ஓடிட்டாங்கன்னு கதை கட்டிவிட்டா எப்படி இருக்கும்? மகா இதுக்கு ஒத்துக்குவாடா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஆனா நாம எல்லாரும் நினைச்சது நடக்கணும்னா ராம் சீதாவை டைவர்ஸ் பண்ணணும். அது வரைக்கும் மதுவுக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? தானா நடக்காது. நாம தான் நடத்தி வைக்கணும். சந்தர்ப்பம் அமையலன்னா இருக்கிற சந்தர்ப்பத்தை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ராமுக்கு மதுவை புடிச்சு போச்சு, 2 பேரும் ஓடிட்டாங்கன்னு ஒரு புரளிய கிளப்பி விடுவோம். ஏய், என்ன சொல்ற நீ? சேச்சே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமா இல்ல? இப்ப மட்டும் என்ன சார், சூர்யா பொண்டாட்டிய ராம் பொண்டாட்டின்னு மேடையில ஏறி சொல்ல போறீங்க? அதுக்கு பேர் என்னவா? ஏய், என்ன ஓவரா பேசுற? மரியாதை. அவங்க கிட்ட ஏன் கோச்சுக்கிறீங்க? அவங்க நடக்க போறது தானே சொன்னாங்க. சரி, தேவையில்லாம பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ராமும் மதுவும் ஓடி போயிட்டாங்கன்னு நாம் ஒரு புரளியை கிளப்பி விடுவோம்.
முதல்ல சீதா நம்புவாளா? சீதா நம்பிதான் ஆகணும். அந்த தையல்காரிக்கு அவ அக்கா மேல எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் ராமும் மதுவும் பேசும்போதெல்லாம் அவ முகம் போற போக்கே சரியில்லை. ஆமா, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. சொல்ற பொய்ய ஸ்ட்ராங்கா சொன்னா அது உண்மையாயிடும். மதுமிதா உண்மையாவே ராம் கூட ஓடலனாலும் இனிமே சூர்யா அவளை ஏத்துக்க போறதில்ல. அவ அப்பா அம்மாவும் அவளை ஏத்துக்க மாட்டாங்க. மதுக்கு ஒதுங்கறதுக்கு வேற இடமே கிடையாது. வேற வழியே இல்ல. அவ இந்த வீட்ல இருந்துதான் ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்க. மாலினி, நீ கெஸ்டுங்க கூட்டமா இருக்கிற இடத்துல நின்னுகிட்டு என்னையே பாரு. நான் 1 2ன்னு விரல் விட்டு 10 எண்ணுவேன். நான் 10வது விரல நீட்டினதும் ஐயோ ராமு மதுமிதாவும் ஓடிட்டாங்கன்னு பயங்கரமா கத்தணும். புரியுதா? நல்லா புரியுது மேடம். அஞ்சலி, நீயும் பிரியாவும் ஓடி போய் மகாவை கூட்டிட்டு வாங்க. மகாவுக்கு இது நம்ம பிளான்னு தெரியக்கூடாது. புரியுதா? சரி சித்தி. இந்த பிளானாவது மிஸ் ஆகாம பாத்துக்கணும். கண்டிப்பா இந்த பிளான் மிஸ் ஆகாது. ஐயோ முத்தருமா, எங்க போனான்னு தெரியலையே.
அம்மா கூப்பிட்டாங்கன்னு பிரக்க வந்து சொன்னாங்கல்ல. ஆமா, அவங்கதான் இது உள்ள போ சொன்னாங்க. நான் உள்ளார போனதும் கதவை சாத்திட்டாங்க. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? இத யாரோ வேணும்னு தாங்க பண்ணிருக்காங்க. நீ வாக்கா, நான் அவங்க கிட்ட ஏன் இதெல்லாம் பண்ணாங்கன்னு கேக்குது. வா. நயன், ஐயோ, மதுமிதாவை சீதா கூட்டிட்டு வரா. என்னாச்சு? யாரோ ஸ்டோர் ரூம்குள்ள அக்காவை உள்ள வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. மது, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? இத்தனை பேர் இருக்கீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டீங்களா? ஆஹா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? வந்த கெஸ்ட் யாரோ தெரியாம கதவை சாத்திட்டாங்க. மது, உனக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமா, இவ இதுக்கு சம்பந்தமே இல்லாம கத்தனா? மதுவை காணோன்னு தேடிட்டு இருந்தா பார்த்ததும் கத்திட்டா. ஏய், உனக்கு அறிவில்ல? சாரி மேடம். அப்போ ராமண்ணா எங்க போயிருப்பாரு? அப்ப ராம எங்க? அப்ப ஏதோ குழப்பத்துல உளறாமா. ராம் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஆமா, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இல்ல, ரிசப்ஷன் நடக்க போற நேரத்துல ராம் எங்க போயிருக்க போறான்? இங்கதான் இருப்பான். ஆமாமா. அதானே. அக்கா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. அக்காவை வீடு முழுக்க தேடும் போது கூட பாஸ் எங்கேயுமே நம்ம பார்க்கலையே. அப்போ பாஸ் நிச்சயமா வீட்டுக்குள்ள இல்ல, வெளியே தான் போயிருக்காங்க. சோலி அண்ணே, சோலி அண்ணே. சரி, பாஸ் எதுக்கு பார்க்கணும்? கிட்னாப் பண்ணோம். என்னது? இல்ல கிஃப்ட் பண்ணோம். பாஸ்! பாஸ்! பாஸ்!
என்னாச்சு? ஏன் இங்கன வந்து கார்க்குள்ள தூங்கிட்டு இருக்கிய? நமக்கு எதுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்தாங்க? யார் அவங்க? இத சீதா கிட்ட சொன்னா அவ பயப்படுவா. சொல்ல வேண்டாம். பாஸ், என்னாச்சுன்னு கேக்கல? ஒண்ணும் இல்ல, மாமா குடிச்சிட்டு லூசுத்தனமா ஏதோ உளறிக்கிட்டே இருந்தாரு. அதான் அவர் கண்ணில் படாம காருக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். பாஸ், உங்களையும் தொல்லை பண்ணாங்களா? ஆமா, அவர் குடிச்சாலே அப்படிதான். சரி சரி, வா போலாம் வா. அப்பா, சித்தி மகா வர. சொல்லியாச்சா? இல்ல மகா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்க பாருங்க. அங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு சுமாரா இருக்கால? ஆமா ஆமா. அவ மதுவோட தங்கச்சி சீதா. லவ் ஃபெயிலியர் ஆனதுனால அவ கொஞ்சம் மென்டல் ஆயிட்டா. இப்போ ராம தன்னோட ஹஸ்பண்ட்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படியா? அப்போ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு இருக்காங்களே, அது யாரு? அவங்களா? அந்த அழகான பொண்ணுதான் ராமோட வைஃப் மது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபங்க்ஷன்ல கலந்துக்க விடாம அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஆனா அதுதான் அந்த பொண்ணுக்கு டாக்டர் கொடுக்க சொன்ன ட்ரீட்மெண்ட். அதனாலதான் மகா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கா. மகா, you are great human being. Hats off. Thank you. அது சீதாவை கியூர் பண்றதுக்கு தான் மகா ரொம்ப கஷ்டப்படுறா. சீதா தான் ராமோட வைஃப்னு மகா உங்க எல்லாருக்கும் மேடையில அறிமுகப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்துவா. இது அந்த பொண்ணு குணமாகறதுக்கு மகா எடுக்கிற பெரிய ரிஸ்க். இதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும். வாவ், ரியலி கிரேட். இப்படி ஒரு பெரிய மனசுங்கிறது யாருக்குமே வராது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது என்னோட கடமை. ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணோட எதிர்காலத்துக்காக நான் செய்யற ஒரு சின்ன உதவிதான் இது. உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் ஒரு ஹெல்ப்பை எதிர்பார்க்கிறேன். என்னன்னு சொல்லுங்க, செய்றோம். தேங்க்யூ. மதுதா ராமோட வைஃப்னு நீங்க அந்த மனநிலை சரியில்லாத பொண்ணு கிட்ட காட்டிக்க கூடாது. நிச்சயமா காட்டிக்க மாட்டோம் மேடம். தேங்க்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த விஷயத்தை வந்திருக்கிற எல்லா கெஸ்ட் கிட்டையும் அங்கங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் தான் நீங்களே பாஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஷுவர். உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களுக்காக நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோமா என்ன? நாங்கள் பார்த்துக்கிறோம் மேடம். யூ கேரி ஆன்.